2025 ஐபிஎல் தொடர்ல சாம்பியன் பட்டம் வென்று ரசிகர்களுடைய நீண்ட நாள் ஏக்கத்தை தணித்த ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி தற்போது அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு வந்திருக்கு. அணியுடைய உரிமையாளரான டியாகியோ நிறுவனம் சுமார் $2 பில்லியன் இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 16,800 கோடி மதிப்பிற்கு இந்த அணியை விற்க பிளான் போட்டுள்ளதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. இன்னும் 4 மாத காலத்துல அவசரமாக இந்த விற்பனையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்களாம். இங்கிலாந்தை சேர்ந்த முன்னணி மதுபான நிறுவனமான டியாகியோ யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் மூலம் ஆர்சிபி அணிய ஐபிஎல் ஆண்கள் மற்றும் WPL பெண்கள் அணிய நிர்வாகித்துமே வந்தாங்க. நவம்பர் 5ஆம் தேதி பம்பாய் பங்கு சந்தையில BSE தாக்கல் செய்த அறிக்கையில டியாகியோ நிறுவனம் இந்த தகவலை உறுதியுமே படுத்திருக்காங்களா. அதுல யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனத்துடைய துணை நிறுவனமான ராயல் சேலஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மீதான தன்னுடைய முதலீட்டை மறு ஆய்வு செய்து வருவதாக சொல்லப்படுது. ஆர்சிபி அணி எங்களுக்கு ஒரு மதிப்புமிக்க மற்றும் முக்கிய சொத்தாக இருந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே எங்களுடைய முதன்மை தொழிலான மதுபான வர்க்கத்திற்கு கிரிக்கெட் வணிகம் ஒரு முக்கிய அங்கமாக இல்லை. எனவே இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம் என்று யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனம் தலைமை செயல் அதிகாரியான பிரவீன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு. சோ அப்படி ஆர்சிபி விற்பனையாகும் பட்சத்துல அதை யார் வாங்க போறா அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணிய அம்பானி அவர்களுடைய இன்னொரு மகன் வாங்க உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் ஆர்சிபி அணியை வாங்க போறார் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போய் கொண்டிருக்கு. சோ எது எப்படியோ கூடிய விரைவில் இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.